ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜஸ் கோடிங். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோமன் டு இன்டீஜர். இது லீட் போர்டில் ப்ராப்ளம் நம்பர் 13 இருக்கு. ஸோ அங்கே ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல அவங்க ரோமன் லெட்டரில் கொடுத்துருப்பாங்க, நம்ம இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம 4ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். இங்க வந்து ரோமன் லெட்டருக்கு வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஐக்கு வந்து 1, விக்கு வந்து 5, எக்ஸுக்கு வந்து 10, எல்லுக்கு வந்து 50, சிக்கு வந்து 100, டிக்கு வந்து 500, எம்முக்கு வந்து 1000. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து மேப்ல ஸ்டோர் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்க போறோம். ஸோ இதுல அவங்க என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா ரோமன் லெட்டர் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா லார்ஜஸ்ட்ல இருந்து ஸ்மாலஸ்ட்ல தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. தென் வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்ல தான் ரீட் பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குன்னா இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி ரீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹையர்ல இருந்து தான் லோயர் போயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை மாதிரி தான் நம்ம வச்சு செய்யணும். இப்போ வந்து அதே வந்து இப்போ 4க்கு வந்து 4 ஐ போடாம ஐவி அப்படின்னு இருக்கும். ஸோ இதை தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். இப்போ அதே மாதிரி வந்து 9க்கு பார்த்தோம் அப்படின்னா ஐ எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் வந்து விக்கு முன்னாடி ஐ வந்தா 4ஆ, எக்ஸுக்கு முன்னாடி ஐ வந்தா 9. இப்போ அதே வந்து எல் வந்து 50, எல்லுக்கு முன்னாடி எக்ஸ் வந்துச்சுன்னா 40. அதே வந்து சிக்கு முன்னாடி எக்ஸ் வந்துச்சு அப்படின்னா 90. அதே மாதிரி இப்போ டிக்கு முன்னாடி வந்து சி வந்துச்சு அப்படின்னா 400. அதே வந்து எம்ங்கிறது 1000, 1000க்கு முன்னாடி சி வந்துச்சு அப்படின்னா இது வந்து 100. அப்போ 100 மைனஸ் பண்ணால் 900 கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம கேர்ஃபுல்லாக இங்கே கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் நம்ம நார்மலாக கால்குலேட் பண்ணாலே வந்துடும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 1ல் 3 ஐ கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ரிட்டர்ன் பண்ணிடலாம். இதுக்கு வந்து எல் வந்து 50, அடுத்து வந்து வி வந்து 5, தென் வந்து 3 1 கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப 58ன்னு வரும் ஆட் பண்ணும்போது. எக்ஸாம்பிள் 3ல பார்த்தோம் அப்படின்னா எம் கொடுத்துருக்காங்க. எம்ங்கிறது 1000. அடுத்து வந்து சிஎம்ன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். எம் இங்க வந்து கிரேட்டர் வேல்யூக்கு முன்னாடி ஒரு ஸ்மாலர் வேல்யூ வந்துருக்குல்ல, அப்போ வந்து சிஎம்முக்கு வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இது வந்து 1000, இது வந்து 100. அப்போ 1000ல 100 மைனஸ் பண்ணா 900. ஸோ இதை தான் நம்ம எடுத்துக்கணும் வேல்யூவா. ஸோ அதே மாதிரி இங்கே எக்ஸ் சிங்கிறது கிரேட்டரு, அதுக்கு முன்னாடி வந்து ஸ்மாலர் வந்திருக்கு எக்ஸுங்கிறது. ஸோ அப்போ வந்து எக்ஸினா சிக்கு வந்து 100, எக்ஸ் வந்து 10. அப்போ வந்து நம்ம 19 எடுத்துக்கணும். 100 மைனஸ் 10. ஸோ இப்போ கடைசி வந்து 4 கொடுத்துருக்காங்க ஐ வின்ட்டு. விங்கிறது 5, இது ஒரு 1. அப்போ 5 மைனஸ் 1 4. ஸோ இந்த இதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 1994ன்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட்ல இருந்து தான் கால்குலேட் பண்ண போறோம். ஏன்னா ஃப்ரண்ட்ல இருந்து கால்குலேட் பண்ணா நமக்கு வந்து இந்த ஸ்மாலர் வேல்யூ வருதுல்ல, இதை நம்ம வந்து கால்குலேட் பண்றப்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால நம்ம லாஸ்ட்ல இருந்து சால்வ் பண்றோம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து எல் 9 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம லாஸ்ட்ல இருந்து கால்குலேட் பண்ணா இதுக்கு வந்து முதல் 10ன்னு வச்சுக்குவோம். தென் வந்து இன்னொரு கேரக்டர் எடுக்கும்போது இங்க வருமா, இது வந்து இதை விட ஸ்மாலரா இருந்துச்சுன்னா நம்ம மைனஸ் பண்ணிடுவோம், இல்லை அப்படின்னா ப்ளஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா இப்போ இங்க ஸ்மாலரா இருக்கு அப்படின்னா 10 மைனஸ் 1ன்னு போட்டா 9 வருமா, இது நம்ம டோட்டல்ல இருக்கும். தென் இதை வந்து கால்குலேட் பண்ணும்போது இது வந்து இதை விட ஹையரா தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப இதுக்கு என்ன வேல்யூன்னு பார்த்தோம்னா 50. ஸோ பிளஸ் 50ங்கிறப்ப 59 நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நான் 2 எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஸோ இதான் அதோட கோட். இனிஷியலாக நான் வந்து டோட்டல் வந்து 0ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ நான் லாஸ்ட்லேருந்து ஆட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, இப்போ லாஸ்ட்லேருந்து ஆட் பண்ணுறதுக்கு வந்து லாஸ்ட்டில் இருக்க வேல்யூ வந்து முன்னாடியே ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் மேப் டாட் கெட்டு. ஸோ மேப்பில் வந்து நான் ஆல்ரெடி எல்லா வேல்யூக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். எப்படி அப்படின்னா ஐ வந்து 1, அதே மாதிரி வி வந்து 5, இந்த மாதிரி வந்து மேப்பில் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ மேப் டாட் கெட் ஆஃப் எஸ்ஸில் வந்து கடைசி கேரக்டர் எடுத்தோம் அப்படின்னா ஐக்கு வந்து 1ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம முதல் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். ஸோ டோட்டல் வந்து இதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா டோட்டல் வந்து இனிஷியலாக 1ன்னு இருக்கும். ஓகேவா. தென் ஃபார் லூப்பில் வந்து அதுக்கு முன்னாடி இருக்க கேரக்டர்லேருந்து ரன் பண்ணுறோம் n-2 வரைக்கும். இப்போ n-1னா லாஸ்ட் கேரக்டர், n-2னா அதுக்கு முன்னாடி இருக்க கேரக்டர். அகைன் செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது என்ன பண்ணிடணும், கரண்ட் வேல்யூவை ஸ்டோர் பண்ணிடணும். வேல்யூக்கு என்ன வரும்னு பார்த்தோம்னா 1ன்னு கிடைக்கும். தென் வந்து இப்போ கரண்ட்டாக வந்த வேல்யூ லெஸ் தென் மேப் டாட் நெக்ஸ்ட் எலமெண்ட் இருக்குல்ல, இந்த ஐ பிளஸ் 1னா இதுக்கு அப்புறம் இருக்க எலமெண்ட் வச்சு கம்பேர் பண்றோம். இப்போ கரண்டா வந்தது வந்து லெஸ் தென் இதுவா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வேல்யூவை மைனஸ் பண்ணிடணும்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம கரண்ட்ல வந்து இங்க இருப்போம். இது வந்து இதுக்கு அப்புறம் இருக்கிறத விட லெஸ் தென்னா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணணும். இப்ப அதே வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா பிளஸ் பண்ணிடலாம். இது ஒரு 10, இது ஒரு 50. ஸோ வந்து 16 ரிட்டர்ன் பண்ணிடலாம். பட் வந்து அதே வந்து இதுக்கு முன்னாடி வந்து லெஸ் தென் வேல்யூ வந்திருக்கான்னு பாக்குறோம். கரண்ட் வேல்யூ வந்து அது நெக்ஸ்ட் வேல்யூ இருக்கிறத விட லெஸ் தென்னா இருக்கு அப்படின்னா டோட்டல்ல இருந்து மைனஸ் பண்றோம். அப்படி இல்லைன்னா ஆட் பண்ணிட்டே வந்துடுறோம். ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து
லெஸ் தென்னா இருக்கான்னு பார்க்குறோம். இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணிடுறோம். ஸோ ப்ளஸ் ஒன்றுன்னு கிடச்சிரும். தென் வந்து அகைன் வந்து மூவ் ஆகும். மூவ் ஆகும்போது ஐ இங்கே வரும். இங்கே வரும்போது அதையே தான் திரும்படி ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் இருக்க விட லெஸ் தென்னா இருக்கான்னு பார்க்குறோம். இல்லை அப்படிங்கிறப்ப இதை ப்ளஸ் ஒன்று ஆட் பண்ணிடுவோம். தென் வந்து 5 வருது. 5 லெஸ் தென் ஒன்னான்னு பார்ப்போம். இல்லை அதனால நம்ம டோட்டல் ப்ளஸ் ஈக்குவல் டு வேல்யூ அப்படின்னு பண்ணிடுவோம். ஸோ 5 அகைன் வந்து 5ன்னு போட்டுருவோம். தென் வந்து கடைசியாக எல் இருக்கு. எல்லும் அதே மாதிரி செக் பண்ணும்போது எல் லெஸ் தென் 5 பார்ப்போம். ஸோ எல்லுக்கு வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 50 50 லெஸ் தென் 5 பார்ப்போம். இல்லை ஸோ அதையும் நம்ம டோட்டல் ஆட் பண்ணோம் அப்படின்னா 50. ஸோ கடைசி நமக்கு வந்து ஃபைனலாக 58ன்னு கிடைக்கும். இப்போ அதே வந்து இந்த எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன். இப்போ லாஸ்ட்லேருந்து கால்குலேட் பண்ணுவோம். டோட்டல் வந்து ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் வீக்கு வந்து 5ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். கரெக்டாக 5ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். தென் வந்து ஃபார் லூப்புக்குள்ளே வரும். ஸோ ஐ n-2னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஐ வரும். கரண்ட் வேல்யூ வந்து ஐ வந்து 1ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். தென் வேல்யூ வந்து 1 லெஸ் தென் அதுக்கப்புறம் என்ன வேல்யூ இருக்குது 5 அப்படியான்னு செக் பண்ணுது. ஆமாங்கிறப்ப நம்ம டோட்டல் மைனஸ் வேல்யூ பண்ணிடணும். இப்போ கரண்டா வர்றத டோட்டல்ல மைனஸ் பண்ணிடணும். அப்போ 5 - 1ங்கிறப்ப 4ன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ தென் வந்து நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆகும் இந்த இடத்துல. இப்போ வந்து சி இருக்கு. சிக்கு என்ன ஆகும் அப்படின்னா சிக்கும் அதே மாதிரி கரண்ட்ல ஸ்டோர் ஆகும். சிக்கு வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 100. இப்போ வந்து 100 வந்து செக் பண்ணும். 100 லெஸ் தென் 1 அப்படின்னு இல்லை அப்படிங்கிறப்ப டோட்டல் ஆட் பண்ணிடும். அப்போ 104ன்னு நமக்கு இருக்கு இப்போ கரண்ட்ல. தென் வந்து அகைன் இப்போ வந்து மூவ் பண்ணும்போது எக்ஸ் வரும்போது கரண்ட்ல வந்து எக்ஸுக்கு 10ன்னு ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா 10 லெஸ் தென் அதுக்கப்புறம் இருக்கிறது இருக்குல்ல அதை விட இது லெஸ் தென்னான்னு பார்க்குறோம். ஸோ 10 லெஸ் தென் 100 இருக்கான்னு பார்க்குறோம். ஆமாம் இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து வேல்யூவை மைனஸ் பண்ணிடணும். இந்த இடத்துல நம்ம -10 எடுத்தோம் அப்படின்னா 94ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ தென் வந்து அகைன் மூவ் ஆகும் எம்முங்கிறப்ப 1000. அப்போ வந்து 1000 கரண்ட்டில் ஸ்டோர் ஆகும். 1000 லெஸ் தென் அதுக்கப்புறம் என்ன எலமெண்ட் இருக்குது 10. 1000 லெஸ் தென் 10 பார்க்குறோம். இல்லை அப்போ நம்ம அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஸோ 1094 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா தென் வந்து சி வருது. இப்போ சிக்கு பார்த்தோம் அப்படின்னா 100. இப்போ 100 லெஸ் தென் அதுக்கப்புறம் என்ன இருக்குது 1000 இருக்குது. ஸோ இது ட்ரூவா அப்படிங்கிறப்ப நம்ம 100 டோட்டல்லேருந்து மைனஸ் பண்ணணும். அப்போ 100 டோட்டல்லேருந்து மைனஸ் பண்ணால் 994ன்னு கிடைக்கும். ஸோ தென் வந்து கடைசியாக நமக்கு வந்து 1000 இருக்குது. ஸோ 1000 ஆட் பண்ணோம் அப்படின்னா 1994ன்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு தடவையும் ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக வந்து ஐட்ரேட் பண்ணுறோம் கரெக்டாக ஒரு ஸ்ட்ரிங்கை. அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து O ஆஃப் n டைம்ஸ் ரன் ஆகும். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்ம கான்ஸ்டண்டாக தான் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ 7 கேரக்டருக்கு தான் நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா O ஆஃப் 1 தான் ரன் ஆகும். ஸோ இதுதான் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் டைம் காம்ப்ளெக்சிட்டியும். ஸோ வாங்க கோட் பார்த்துடலாம். கோட் ஆல்ரெடி நான் ரைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதான் அதோட கோட். இனிஷியலாக நான் வந்து ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணிடுறேன். லென்த்தும் ஸ்டோர் பண்ணி வச்சிடுறேன். டோட்டல் வந்து ஈக்குவல் டு 0ன்னு போட்டுறேன். லாஸ்ட் கேரக்டர் மட்டும் டோட்டலில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம வந்து ப்ரீவியஸ் வேல்யூ வரும்போது நெக்ஸ்ட் வேல்யூ வச்சு இங்கே செக் பண்ண முடியும் லாஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும் போது. ஸோ ஒவ்வொருத்தரையும் கரண்ட் வேல்யூ எடுத்து ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வேல்யூவோட கம்பேர் பண்ணி லெஸ் தென் இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா அப்படியே ஆட் பண்ணிட்டே வந்துடும். ஸோ ஃபைனலாக வந்து டோட்டல் ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ வாங்க ரன் பண்ணிடலாம். ரன் ஆயிடுச்சு. சப்மிட் பண்ணிடலாம். 4 மில்லி-செகண்ட்ஸ் ரன் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு நான் 3 லாங்குவேஜும் கோட் கொடுத்துருக்கேன். ஜாவா, பைத்தான், C++. ஸோ இந்த கோடை நான் டிஸ்கிரிப்ஷனே ஆட் பண்ணுறேன். யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.